வணக்கம். காலையில் உதயநிதிக்கு வந்த கெட்ட செய்தி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுகவின் முன்னாள் அமைச்சர் சிட்டிங் எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறார். முதல்வர் விஜய் அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு திமுகவின் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து திமுக கோபாலபுர குடும்பத்தின் சூழ்ச்சியால் தாவேகாவின் ஆட்சியை கலைப்பதற்கு போட்ட சதித்திட்டமும் தோல்வியடைந்தது. கரூர் கும்பல் 14 பேர் கூண்டோடு காவல்துறையால் கைது செய்யப்பட்டு விசாரணையில் அனைத்து வாக்குமூலங்களும் கொடுத்துவிட்டார்கள். அதில் செந்தில் பாலாஜிக்கு பணம் யார் கொடுத்தார்? உதயநிதியின் நெருங்கிய நண்பர் நடத்தக்கூடிய நிறுவனம்தான் சுமார் 200 கோடியே கொடுத்துள்ளது. அந்த நிறுவனமும் தற்பொழுது வாக்குமூலங்களை கொடுத்துவிட்டது. உதயநிதியிடம்தான் அடுத்த விசாரணை நடத்தப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்பாராத ஒரு தோல்வியா என்று பார்த்தால் திமுக எதிர்பார்க்கவில்லை. ஆனால் மக்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு தோல்விதான். வரலாற்றில் 2வது முறை திமுக அரியணை ஏறாது என்பது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உள்ளிட்ட பலரும் கடுமையாக விமர்சனம் செய்ததும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் ஆளும் கட்சியாக ஆட்சியை கைப்பற்றிய பிறகு திமுகவில் இருந்த கூட்டணி கட்சிகள் பெரும் படையுடன் தாவேகாவுடன் கூட்டணி வைத்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. இப்பேற்பட்ட ஒரு அரசியல் கள சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக அவர்களது வேலையை முறையாக செயல்பட்டிருந்தால் எதிர்காலத்தில் திமுக நிலைத்து நின்றிருக்கும். ஆனால் தாவேகாவின் ஆட்சியை கலைப்பதற்கு போட்ட சதி திட்டம்தான் தற்பொழுது உதயநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவும் கெட்ட செய்தியாகவும் வந்துள்ளது. மேலும் கரூரில் உள்ள கும்பல்கள் 14 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடம் இருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் கோபாலபுர குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்தான் தாவேகாவின் ஆட்சியை கலைப்பதற்கு செந்தில் பாலாஜியிடம் கூறினார்கள் என்றும், செந்தில் பாலாஜி எங்களிடம் தாவேகாவின் எம்எல்ஏ இளையராஜா உள்ளிட்ட 10 பேரிடம் பேரம் பேசியதற்கான ஆவணங்கள் எல்லாத்தையும் நாங்கள் காவல்துறையிடம் சமர்ப்பித்துவிட்டோம். தாவேகாவின் ஆட்சியை கவிழ்க்க முயற்சி செய்தது உண்மைதான் என்பதையும் வாக்குமூலங்களை கரூர் கும்பல்கள் தெரிவித்துவிட்டனர். மேலும் இந்த வழக்கை பொறுத்தளவிற்கு சாதாரணமாக எடுத்துவிடக்கூடாது. நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் இதில் நேரடியாக தொடர்பு கொள்ளும். இந்த வழக்கை பொறுத்தளவிற்கு அனைத்து ஆதாரங்களும் திமுகவிற்கு எதிராக இருப்பதால் குதிரை பேரம் நடத்தப்பட்டதற்கான ஆவணங்களை தேர்தல் ஆணையம் கைப்பற்றும் பட்சத்தில் உடனடியாக 4 வழக்குகளின் பதிவில் திமுகவின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். முதலில் திமுக அடுத்த 10 ஆண்டுகளில் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்படலாம். இரண்டாவதாக திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்களின் பதவிகள் கூட பறிபோகலாம். மூன்றாவது, திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட பறிபோகலாம். இவர்கள் அனைவரும் செய்த தவறுக்காக தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஒரு பெரிய சோதனைக்கு உள்ளாக்கி தற்பொழுது திமுக என்ற பாரம்பரியமான கட்சியை உதயநிதி அவர்கள் ஒரே நிமிடத்தில் அனைத்தையும் தற்பொழுது அவமானப்படுத்திவிட்டார். எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. ஸ்டாலின் அவர்களும் சரி, அவரது மகனும் சரி, முதலமைச்சராக தமிழ்நாட்டில் பல வருடங்களாக நீடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலினுக்கு வாய்ப்பளித்த பொழுது குறுநில மன்னர்களாக அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் செயல்பட்டு தமிழ்நாட்டின் மக்களை அவமானப்படுத்தி அவர்களின் வளர்ச்சியை தடுத்து ஊழல் செய்து 10 லட்சம் கோடிகளை கடன்களை பெற்று தமிழ்நாட்டின் நிலைமையை இன்னும் பாதாளத்திற்கு கொண்டு சென்ற ஸ்டாலினும் உதயநிதியும் மீண்டும் ஏன் ஆட்சிக்கு வர துடிக்கிறார்கள்? மக்கள் எப்படி இவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற மனநிலை இவர்களுக்கு எப்படி வந்தது என்ற சந்தேகம்தான். ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முறை வாய்ப்பளிப்பார்கள், மறுமுறை தூக்கி வீசப்படுவார்கள். அதுதான் தற்பொழுது திமுகவில் நடைபெற்றுள்ளது. எதிர்க்கட்சியாக உங்களை மக்கள் வர வைத்திருக்கிறார்கள் என்றால் அதை நீங்கள் சிறப்பாக செய்திருக்க வேண்டும். குதிரை பேரம் நடத்தி தாவேகாவின் ஆட்சியை கவிழ்த்தி மீண்டும் ஒரு தேர்தல் உங்களால் சந்திக்க முடியுமா? அப்படி சந்தித்தால் சுமார் 180 தொகுதிகளில் திமுக தோல்வியை தழுவி
தாவேக்காவை மீண்டும் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தால் திமுக தமிழ்நாட்டில் முழுவதுமாக அகற்றப்பட்டு வேறு தலைமையை தேடி திமுக செல்லக்கூடிய ஒரு சூழலையும் தமிழக மக்கள் உருவாக்கி விடுவார்கள். குதிரை பேரம் நடத்துவதற்கு முன்பாக திமுக நடைபெறக்கூடிய 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் மு.க.ஸ்டாலினை போட்டியிட வைப்பதற்கு தைரியம் இருக்கிறதா என்று தாவேக்காவின் முக்கியமான அமைச்சர்களும் கேள்விகளை கேட்கிறார்கள். இதற்கு தாவேக்காவிற்கான கேள்விகளை திமுகவிற்கு கொடுக்கக்கூடிய பதில்கள் எதுவும் கிடையாது. மேலும் பொதுவெளியில் திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் முதல்வர் விஜய் அவர்களை அவதூறாக பேசுவதும் கண்டிக்கத்தக்கது. உங்களது தொகுதியின் பிரச்சனைகளை பேசுவார்கள் என்று பார்த்தால் இன்னமும் கோபாலபுர குடும்பத்திற்குத்தான் முட்டுக்களை கொடுத்து வருகிறார்கள். இது ஒருபோதும் பயனளிக்காது. ஒரு கட்சி வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் உங்களது தொகுதியின் ஒட்டுமொத்தமான செல்வாக்கை உயர்த்த வேண்டும் என்றால் நீங்கள் தொகுதி மக்களுக்கு நன்மை செய்தால் மட்டும்தான் உங்களது தொகுதி மக்கள் உங்களை உயர்த்துவார்கள். இல்லை என்றால் தூக்கி வீசப்படுவார்கள் என்பதுதான் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம். ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி 11 தேர்தல்களில் தோல்வியடைந்தார் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்திருந்தால் திமுக குதிரை பேரம் நடத்தியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் உதயநிதி அவர்களது சதி திட்டம் எப்படியாவது விஜய் அவர்களை முதல்வர் பதவியிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற ஆணவம் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக திமுகவின் நிலைமை தலைகீழாக மாறி இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்சம் நற்பெயரும் தற்பொழுது திமுகவிடமிருந்து பறிக்கப்படக்கூடிய நிலையில் மாறிவிட்டது. தேர்தல் ஆணையம் வருகின்ற 27ஆம் தேதி உடனடியான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிடும். குதிரை பேரம் நடத்தப்பட்டதற்கான ஆவணங்களை வைத்து நிச்சயமான வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்படுகிறார்களா இல்லை தப்பிக்கப் போகிறார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் உதயநிதி அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு கெட்ட செய்தி தான். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த தலைமை உதயநிதிக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று திமுகவின் நிர்வாகிகள் நம்பலாம். ஆனால் தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உதயநிதி அவர்கள் சிறு வயதிலேயே குறுகிய காலத்திலேயே துணை முதல்வர் பதவி கொடுத்தது தான் திமுக செய்த மிகப்பெரிய தவறு. கனிமொழிக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை திமுக உதயநிதிக்கு கொடுத்தது ஏன்? மு.க.ஸ்டாலின் என்ற ஒரே காரணத்தினாலா என்ற கேள்விகளும் தற்பொழுது திமுகவில் பேச ஆரம்பித்து விட்டார்கள். எதிர்கால அரசியலில் திமுக நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் குடும்ப வாரிசு மற்றும் அடிப்படையாக வைக்காமல் தகுதியும் திறமையும் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் உண்மையான தொண்டர்களது கோபமாக அமைந்துள்ளது. இதனால் உதயநிதி அவர்களுக்கு நெருக்கடி அதிகமாகிவிட்டது. எதிர்க்கட்சி தலைவராகவும் சிறப்பாக செயல்பட முடியவில்லை. தற்பொழுது உதயநிதி அவர்களுக்கு தொடர்ச்சியாக கெட்ட செய்தி வருவதால் அவர் அரசியலிருந்து முழுமையாக விலகி மீண்டும் சினிமாவிற்கு நடிக்க செல்வதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக அரசியல் களத்தில் தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நண்பர்களே, உதயநிதி அவர்களது செயல்பாடுகள் சரியா தவறா? குதிரை பேரம் நடத்தியதற்கான ஆவணங்களை தேர்தல் ஆணையம் முறையாக கைப்பற்றினால் திமுகவிற்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மட்டும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.